சொல்லுங்க. இந்தாங்க டிஃபனுக்கு காசு. ஐயோ! நீங்க தான் மாச சாப்பாட்டுக்கு காசு குடுத்துட்டீங்கல்ல. திரும்பவும் இப்ப எதுக்கு காசு தர்றீங்க? ஐயய்யோ! மறந்து போயிட்டேங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாங்களா? நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. நீங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அதான் நீங்க அத யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிச்சு பார்த்தேன். ஆனா, எனக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியா இல்லங்க. அ அவரு இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இதெல்லாம் வேணான்னு நெனைக்கிறேன். என் மனசு இதுக்கெல்லாம் ஒத்துக்கலங்க. அப்படின்னா நான் வேணா வெயிட் பண்றேங்க. வேணாங்க. எதுக்கு எனக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும்? ஒருவேள என் மனசு மாற ரொம்ப நாள் கூட ஆகலாங்க. ரொம்ப நாள் என்னங்க ரொம்ப நாளு? எத்தன வருஷம் ஆனாலும் பரவால்ல. உங்களுக்காக நான் வெயிட் பண்றேங்க. உங்களுக்கு ஓகேனா மட்டும் சொல்லுங்க. இல்ல வேணாம் விட்டுருங்க. அ என்னால உங்க அ வாழ்க்கை கெட வேண்டாம். ம். சரிங்க. இதுக்கு மேல நான் உங்கள எதுவும் கேட்டு டிஸ்டர்ப் பண்ண விரும்பலங்க. இதுக்கு மேல நான் எந்த விதத்திலயும் உங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எப்பவும் போல உங்க கஸ்டமராவே நான் இங்க வரேன். நீங்க ஒரு மெஸ் ஓனரா எனக்கு சாப்பாடு போடுங்க போதும். சரி, நான் வரேங்க. அ ஒரு நிமிஷம். நான் இந்த மாதிரி வேணான்னு சொன்னதுல உங்களுக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்லல? ஐயய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இது உங்களோட லைஃப்ங்க. முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தான் முழு உரிமை இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லங்க. என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, நான் வரேங்க. பாய். ம். சரி. மேடம், நான் உள்ள வரலாங்களா? ஆ வாங்க, வாங்க டிஃபன் சாப்பிடுங்க. சாப்பாடு விஷயத்த விட்டு தள்ளுங்க. நேத்து நான் கேட்ட விஷயத்த பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல அத சொல்லுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. மத்த விஷயம்லாம் அப்புறமா பேசிப்போம். இல்ல, இல்ல. நீங்க எனக்கு முதல்ல பதில் சொன்னா தான் என்னால நிம்மதியாவே சாப்பிட முடியும். எதுக்குங்க இவ்ளோ அவசரம்? முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா பேசிப்போம். ஐயோ! எனக்கு நேத்து ராத்திரி பூரா தூக்கமே வரலங்க. நீங்க என்ன சொல்லுவீங்களோ, ஏது சொல்லுவீங்களோன்னு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. பொரண்டு பொரண்டு படுத்தாலும் தூக்கமே வரல தெரியுமா உங்களுக்கு? சரி, நீங்க சொல்றீங்களேன்னு நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது சீக்கிரமா பாசிட்டிவான முடிவா எனக்கு சொல்லுங்க. சரி, சரி. வாங்க முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. ம், உட்காருங்க. ம். சாப்பிட என்ன வேணும்? தினமும் இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க. இன்னைக்கு சூடா தோசை கிடைக்குங்களா? அ தோசை வேணுங்களா? ம், சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ம். சுட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க. இந்தாங்க. அ ம். ஆ அ ஐயோ! ஏங்க இப்படி அவசர அவசரமா சாப்பிடுறீங்க? கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க. இவ்ளோ வேகமா சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில அடைச்சு ஏதாவது ஆயிடுங்க. ஆ, அ, இந்தாங்க. முதல்ல தண்ணி குடிங்க. ம். நான் தான் சொன்னேன்லங்க, இவ்ளோ வேகமா சாப்பிட்டா ஏதாவது ஆயிடும்னு. இங்க பாருங்க, எப்பவுமே சாப்பாட கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க. இல்லங்க. என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட எப்ப சொல்லிட்டு போனனோ, அப்பல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. இன்னைக்கு எப்படா பொழுது விடியும்? நீங்க ஓகேன்னு ஒரு நல்ல பதில் சொல்ல மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கேங்க. அதனால தான் இவ்ளோ ஃபாஸ்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அ சரி, இப்ப சொல்லுங்க. என்ன சொல்லணுங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நாம கல்யாணம் பண்ணிக்கலாமாங்க? எங்க பாருங்க, நான் உங்கள ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்கள ராணி மாதிரி வச்சு பாத்துப்பேங்க. ம். உங்கள நான் என் உள்ளங்கையில வச்சு தாங்குவேங்க. அ இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு.
ஆனா அத எப்படி வெளிய சொல்லன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அது தெரியுங்க. அதனால தான் நானே உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். தயவு செஞ்சு நீங்க என்ன மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்குன்னா, நீங்க மட்டும் என்ன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் இந்த ஜென்மத்துல கிடைப்பானாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட் தானே? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஆ, அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணலான்னு இருக்கேன். என்னது? இங்கேயே வெயிட் பண்ண போறீங்களா? ஆமாங்க. இங்க தாங்க வெயிட் பண்ண போறேன். எல்லா கஸ்டமரும் சாப்பிட்டு வர டைம் ஆயிருச்சு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் தப்பா தோணும். ஏங்க நீங்க தான் என் பொண்டாட்டி ஆகப் போறீங்கல்ல? அப்புறம் யாரு ஆ? என்ன நினைச்சா நமக்கு என்னங்க? ஐயோ! அதுக்கு இல்லங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாங்க. பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். அ ம், ம். ம். என்னங்க? ம். நல்லா யோசிச்சீங்களா? அ அ நல்ல முடிவா அ எடுத்துட்டீங்களா? நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே? அ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே? கல்யாணம் பண்ணிக்கலாம். ம், ஆனா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ம். கொஞ்ச நாள் கழிச்சு வேணா பண்ணிக்கலாங்க. என்னங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள்னா எத்தன நாள்? அது வரைக்கும் நாம லவ் பண்ணிட்டு இருக்கலாமா? ம். அ லவ் பண்றதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை எதுவும் இல்ல. ஆனா, இந்த கல்யாணம் மட்டும் நம்ப கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலான்னு தோணுதுங்க. ஓகே, ஓகே. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும் போதும். உங்களுக்காக நான் நாள் இல்ல, மாசம் இல்ல, எத்தன வருஷம் ஆனாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க என்ன லவ் பண்றீங்கல்ல? அப்ப ஐ லவ் யூ சொல்லலாம்ல? ஆ! ஐயய்யோ! என்னங்க இது? ஏங்க ஐ லவ் யூ சொல்லுங்கங்க. ஐ லவ் யூ. ஏங்க என்ன கட்டி பிடிச்சு ஐ லவ் யூ சொல்லுங்கங்க. ஆ! ஐயய்யோ! என்னங்க இது? ஏன்? யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்கங்க. இது வேறயா? ஆ! நீங்க என்ன லவ் பண்றீங்க தானே? அப்புறம் கட்டி பிடிக்கிறதுக்கு ஏன் தயங்குறீங்க? இப்போ ஒழுங்கா நீங்க என்ன கட்டி பிடிக்கிறீங்களா? ம். இல்ல நான் உங்கள ஆ! கட்டி பிடிக்கட்டுமா? அ வேணாங்க. கொஞ்சம் இருங்க நானே உங்கள கட்டி பிடிச்சுக்கிறேன். ஐ லவ் யூ. சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? ம். சரிங்க. நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மெஸ்ஸ நடத்தணுமா? பேசாம நான் இருக்கிற வீட்டுக்கு என் கூட வந்துர்றேன். ஐயய்யோ! வேணாங்க. இப்பவே உங்க கூட வந்து தங்குனா நல்லா இருக்காதுங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சமைச்சு போட்டனா, உன் உடம்பு என்ன ஆகுறது? அ என் கூட வந்துரு. நான் உன்ன ராணி மாதிரி வச்சு தாங்குறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. ம். நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில அப்படி சொல்றீங்க. ஆனா, என்னால இப்போ இத விட முடியாது. இப்ப தானே ஆரம்பிச்சது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருந்தாலும் உங்க கூட தானே இருக்க போறேன். ம். அப்படின்னா ஒரு வேல பண்ணலாம். இனிமேல் நீ வாரத்துக்கு ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு வரணும். சரியா? ஆ! உங்க வீட்டுக்கா? ஆமா, என் வீட்டுக்கு தான். அ, நான் தங்கியிருக்கிற வீட்டுக்கு ம், நீ வாரத்துல ஒரு நாள் மெஸ்ஸுக்கு லீவ் விட்டுட்டு வந்துரு. சரியா? ம். சரியா? இந்த வாரத்துல இருந்து ஏதாவது ஒரு நாள் மெஸ்ஸுக்கு லீவ் விட்டுரு. அந்த ஒரு நாள் மட்டும் என் வீட்டுக்கு வா. நாம மீட் பண்ணி ஜாலியா இருக்கலாம். என்னது? அது நாம மீட் பண்ணி மனசு விட்டு நெறைய விஷயம் பேசலாம்னு